வணக்கம் மக்களே, நான் மிஸ்டர் பிஸ்னட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எப்படி ப்ளூ ஸ்க்ரீன் எரரை கிளியர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ளூ ஸ்க்ரீன் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சே ஆகணும். ப்ளூ ஸ்க்ரீன் எரர் எதனால் வருது ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன் ஏற்றுற மூலியமாக அந்த பிரச்சனை வரலாம். என்ன ப்ரோ அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கிராக்டு அப்ளிகேஷன், கிராக்ட் சாஃப்ட்வேர், அதே மாதிரி பைரசி கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு பைரசியை தவிர்த்துருங்க. Meanwhile, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் ஒரு நண்பருக்கு நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக அவருக்கே இந்த வீடியோ வரும் தெரியவே தெரியாது. Hi Sagar, what a sudden surprise. yes, this is sudden surprise to me also. அவர் ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தது, அப்போ எடுத்த வீடியோ இது. எனக்கு கண்டென்ட் இப்போ கிடைக்கல, அதனால தான் அதை போடுறேன். சரி, ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம எப்படி ஓஎஸை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அது ஒன்று தான் வழியே. ஒன்று நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் போட்டு சரி பண்ண முடியும். பட் ஆனால் அது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அப்போது நீங்கள் ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால் எப்படி ஓஎஸை ரீஇன்ஸ்டால் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜஸ்ட்டு உங்களோட இன்னொரு பிசி ஆர் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா, அதில் போய்ட்டு உங்களோட குரோம் ப்ரௌசரில் Windows 11 டவுன்லோட்னு சும்மா செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அதில் உங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டெவலப் பண்ணுற மூலிமா உங்களுக்கு இங்கே லோடிங் ஆகிட்டுருக்கும், பார்த்தா தெரியும். இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு உங்களோட லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டே கொடுத்துருங்க. அதை கொடுத்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு லோடிங் ஸ்க்ரீன் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வெர்ஷன் இருக்கும், 64 பிட்டு இருக்கும். 64 பிட்டே டெவலப் பண்ணிடுங்க. ஏன்னா Windows 11 32 பிட் அவைலபிள் இல்லை. அதுபோல் டெவலப் பண்ண பிறகு உங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும், பார்த்தாலே தெரியும். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டியது ரூஃபஸ் டெவலப் பண்ணணும். ரூஃபஸ்னால் என்ன ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, உங்களோட நார்மல் பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் அகைன் ரூஃபஸ் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வரும். அதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு போர்ட்டபிளே நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இது டெவலப் பண்ண மூலிமா உங்களுக்கு மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸை அக்வயர் பண்ணாது. அதுபோல் டெவலப் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரைவ் வந்து நீங்கள் வச்சிருக்க பென்ட்ரைவோட நேம் இங்கே மேலே வந்திருக்கும், பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லா செட்டிங்ஸும் ஓகே தான். இதில் எதுவும் மாற்ற அவசியங்கள் இல்லை. நீங்கள் இருக்கிறதே ஜஸ்ட்டு ஓகேனே கொடுத்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு ரெடி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து போர்ட்டபிள் பென்ட்ரைவாக ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான், நமக்கு இந்த பிசியில் வேலைகள் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நீங்கள் பண்ணியே ஆகணும். உங்களோட லேப்டாப்போட சீரியல் நம்பரை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட வேலை பார்க்க போகிற லேப்டாப்போட பிராண்ட் வந்து ஆசர். அதனால் இப்போ நான் ஆசரோட வெப்சைட்டு போயிட்டு ஜஸ்ட்டு டிரைவர் சப்போர்ட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட சீரியல் நம்பரை டைப் பண்ணுற மூலிமா உங்களுக்கு அவைலபிளான எல்லா டிரைவர்ஸுமே வரும். அதில் ஐஆர்எஸ்டிங்கிற ஒரு டிரைவர் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மூலிமா நீங்கள் டெவலப் பண்ணிடுவீங்க. அது ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட பூட்டபிள் பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ அவ்வளோதான், நமக்கு இந்த பிசியில் வேலை முடிஞ்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம லேப்டாப் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லேப்டாப் ஆன் ஆகுது. ஆன் ஆன பிறகு இப்படி தான் ப்ளூ ஸ்க்ரீன் வருது. இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் போட்டு நீங்கள் சரி பண்ணலான்னு நினைப்பீங்க. சில பேருக்கு அது சரியாயிரும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் சரியாகாது. ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி ப்ரோ, இப்போ பூட்டபிள் பென்ட்ரைவை வந்து நம்ம போர்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிறீங்கன்னா, ஜஸ்ட் அவ்வளோதான். சும்மா நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணுற மூலிமா ஒவ்வொரு லேப்டாப்புக்குமே ஒவ்வொரு பயாஸ் கீ இருக்கும். இந்த லேப்டாப்புக்கு F2, சில லேப்டாப்புக்கு F8லாம் வரும். இல்லை ப்ரோ, என்னோட லேப்டாப்புக்கு என்ன பயாஸ் கீ அப்படின்னு தெரியலனா, ஜஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணுற மூலியமாகவே என்ன பயாஸ் கீங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லேப்டாப்புக்கு F2, நான் F2 கிளிக் பண்ணுற மூலியமா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பயாஸில் பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க. சில லேப்டாப்பில் பயாஸ்க்கு பாஸ்வேர்டு போட்டு வைக்கலாம். இல்லை பாஸ்வேர்டு போட்டிருக்கனால நம்ம ஜஸ்ட் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பயாஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு ஜஸ்ட்டு பூட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட பென்ட்ரைவை வந்து நீங்கள் பூட் ஆப்ஷனில் கொண்டு வரணும். அதாவது நீங்கள் பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றினீங்கல்ல, அந்த பென்ட்ரைவை நீங்கள்
பிரைமரி பூட் டிரைவாக இப்போதைக்கு மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுற மூலியமா அதுவே பூட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நமக்கு விண்டோஸோட இன்ஸ்டாலேஷன் டேப் ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்கு பிறகு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பிறகு சிம்பிளான இன்ஸ்டாலேஷன் தான். சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் கேட்கும். இதை கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு இங்கே டிரைவர் வந்து ஷோ ஆகும். அவ்வளோதானா ப்ரோ, டிரைவர் ஷோ ஆயிருச்சு, இதுக்கப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக பாருங்கள். இதில் நமக்கு டிரைவர் வந்து ஷோவே ஆகலை. அதாவது இதில் 1 GB ஸ்டோரேஜ் இருக்குது. பட் ஆனால் இங்கே காமிக்கிறது என்னமோ 100 GB தான் காமிக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே லோ டிரைவுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஏற்றி வச்ச அந்த IRST ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் என்ன டிரைவர் ஸ்பெசிஃபிக்கான அந்த டிரைவரை சூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணுற மூலியமா இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே எல்லா டிரைவர்ஸுமே இங்கே ஷோ ஆகுது. பட் ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னார்னா, டேட்டா ஃபுல்லாக டெலிட் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால் நான் எல்லா டேட்டாவுமே டெலிட் பண்ணிட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு டேட்டாலாம் முக்கியம் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் ஃபார்மேட்டே பண்ணாதீங்க. ஃபார்மேட்டே பண்ணாமல் டேரெக்டாக என்ன டிரைவ் வந்து உங்களுக்கு பிரைமரி டிரைவ், அதாவது C டிரைவாக வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இது பிறகு சின்ன சின்ன இன்ஸ்டாலேஷன் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதாக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லோட் ஆகிட்டு இருக்கு. இதை நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக உங்களோட ஃபோனை செட்டப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி செட்டப் பண்ணிடலாம். இது பெரிய விஷயம்லாம் இல்லை. என்ன ப்ரோ ப்ராடக்ட் கீயே நீ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் ப்ராடக்ட் கீ போடலை. எதனாலனா, இது ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக Windows 11 இருந்த லேப்டாப் தான். அதனால் அதில் ஏற்கனவே கீஸ் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராடக்ட் கீயே கேட்காது. பட் ஆனால் சில இடத்துல கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போனா உங்கள் OS வந்து சுத்தமாக கிராஷ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதாவது ப்ராடக்ட் கீயே இல்லாமல் எரஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். மேக்ஸிமம் ப்ளூ ஸ்க்ரீன் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு ப்ராடக்ட் கீ ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்லேயே அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் OS ரீஇன்ஸ்டால் தான் பண்ணுறோம். பட் ஆனால் நீங்கள் முதல்ல Windows 11 ஏற்ற போகிறீங்க, இல்லைனா Windows 7லேருந்து Windows 10க்கு வரீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கீ இருக்காது. ட்ரையல் வெர்ஷன் தான் இருக்கும். PC ஆர் லேப்டாப் உள்ள ப்ளூ ஸ்க்ரீன் ஏர்லேருந்து நம்ம தப்பிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிராக்டு வெர்ஷன் ஏற்றுறதை தவிர்த்துருங்க. அப்படியும் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேருக்கு காசு இல்லாமல் இருக்கலாம். அப்போது கிராக்டு வெர்ஷன் தான் ஏற்றுற மாதிரி வரும். நானே அப்படி தான் ஏற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை சொல்கிறது ஒன்றும் தப்புலாம் இல்லை. ஏன்னா நம்மகிட்ட காசு இருந்தால் வாங்க போகிறோம். 5000 ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவங்கிட்டே கை நீட்டி 10 பைசா வாங்குற அவசியமும் கிடையாது. எவன் முன்னாடி அனாவசியமாக குடிச்சு நிற்கிற தேவையும் கிடையாது. அவ்வளோதான். உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கே விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் 1000 சப்ஸ்கிரைபர் இப்போ கோலாக வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் 10,000 1 லட்சம் வரணும். 1 லட்சம் மில்லியனாக வரணும் நம்புகிறேன். வாழ்த்துக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டியும் பரவாயில்ல, டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ எத்தனை பேர் பிடிக்கலன்னு தெரிஞ்சால் தான் அடுத்து இந்த மாதிரி கண்டென்ட் பண்ண மாட்டேன். அதையும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனையும் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, பாய்.